அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம். தஞ்சையிலிருந்து உங்கள் வி சிவா. இன்றைய சிறுகதை மனித மனங்கள். கடைசியா நீங்க என்னதான் சொல்றீங்க மாமா? நான் சொன்னா அவ்வளவுதான் மாப்பிள்ள. நீங்களும் சித்ராவும் போயிட்டு வாங்க, குழந்தைய தூக்கிட்டு. இங்கிருந்து நான் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன். ஆசீர்வாதம் மனதார எங்கிருந்து வேணாலும் செஞ்சுக்கலாம். உறவு முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல மாமா, அதை நினைச்சிருந்தா உங்க அப்பா எனக்கு அழைப்பு அனுப்பியிருப்பாருல்ல. அழைப்பிதழ் காலதாமதமா கூட கிடைக்கலாம் இல்ல. அப்படி காலதாமதமா கிடைச்சதுன்னா காலதாமதமாகவே நாமளும் போகலாம். சரியா? அவர் இறங்கி வர மாட்டார் என்று பரமுவிற்கு திட்டவட்டமாக தெரிந்தது. மாமா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாமாப்ல. உங்க பேர்ல எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை. நீங்களும் சித்ராவும் திட்டமிட்டபடி உங்க ஊருக்கு போய் உங்க குலதெய்வத்துக்கு முடியெடுக்கிட்டு பாப்பாவுக்கு அப்படியே காதணியில் முடிச்சுட்டு வாங்க. நான் செய்ய வேண்டியதை நீங்க இங்க வந்த பிறகு செஞ்சுக்கிறேன். மதிக்காத இடத்துல எனக்கு என்ன வேலை? எனக்கு வருத்தமே இல்லை. நிறையவே மாமாவுக்கு வருத்தம் இருப்பதாக பட்டது பரமுவுக்கு. அப்பா சார்பாதான் நான் கூப்பிடுறேனே மாமா. நான் கூப்பிட்டேன்னு அப்பா கூப்பிட்டான்னு உங்களுக்கு வேணும்னா உங்க அப்பா செஞ்சது நியாயமா இருக்கலாம். அப்படியெல்லாம் நீங்க நீங்க வேற அப்பா வேறன்னு நான் பிரிச்சு பார்க்கறது இல்லை மாமா. அப்பா கூப்பிடலன்னா கூட நீங்களே முன்னாலே நின்று எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஏன் சம்பந்தி எனக்கு முறைப்படி தெரிவிக்கலன்னு கேட்டிருக்கலாம். அதுதான் உங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் உரிய முதிர்ச்சி. இதெல்லாம் பேசுறது வேணும்னா நல்லா இருக்கலாம், நடைமுறைக்கு ஒத்து வராது. நான் வரலன்னு நீங்க வருத்தப்படுறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. சரி சரி, போய் படுங்க, மணி 10 ஆயிடுச்சு. முற்றுப்பள்ளி வைத்து விட்டு எழுந்து தன் அறையை நோக்கி நடந்தார் ராமநாதன். தவித்து போனான் பரமு. என்ன இருந்தாலும் இந்த அப்பா இப்படி செய்திருக்க கூடாது. அதையே காரணமா வச்சு இந்த மாமாவும் இப்படி சொல்லக்கூடாது. மனம் நிறைய சஞ்சலப்பட்டது பரமுவுக்கு. மகன் முதலாக பரமுவுடைய பொண்ணுக்கு ஒரு விசேஷம் செய்ய போய் அது தடங்கலாவதில் பரமுவுக்கு நிறையவே வருத்தமாக இருந்தது. நேரடியாக வர வேண்டாம், ஒரு அழைப்பிதழையாவது அனுப்பியிருக்கலாம். அப்படி அனுப்பியிருந்தால் இப்படி ஒரு பிரச்சனை இப்போது வருமா? அப்பாவை தண்டிக்க நினைத்தான் பரமு. இவர்கள் உரையாடலை இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டு நின்ற பரமுவின் மனைவி சித்ரா, அவன் மாமியார், மைத்துனிகள் அனைவரும் மௌனமாக படுக்க போய்விட்டார்கள். ராமநாதன் சொன்னால் சொன்னதுதான். அப்படி ஒரு கண்டிப்பு. ஆலோசனை கூடவோ தர்க்கம் பண்ணவோ யாருக்கும் தைரியம் இருக்காது அங்கே. பரமு கூட தர்க்கம் பண்ணும் எண்ணத்தில் அவரை அணுகவில்லை. அவரை தகர்க்க முடியுமா என்று பார்க்கவே உரசி பார்த்தான். தவித்தான் பரமு. ஊரில் எல்லோரும் எதிர்ப்பார்கள். அப்பா, அம்மா, தம்பி, தங்கைகள், உறவினர் பேசாமல் கூட்டிக் கொண்டு போய் பாப்பாவுக்கு செய்ய வேண்டியதை செய்துவிட்டு வந்துவிட்டால் மாமாவை தாண்டி வர அவனுக்கு மனம் இடம் தரவில்லை. தூக்கமே வரவில்லை. நிதானமாக எழுந்து போய் தந்தி அலுவலகத்தில் பிறகு ஒரு நாள் செய்து கொள்ளலாம், வர வசதிப்படவில்லை என்று அப்பாவுக்கு தந்தி கொடுத்து விட்டு வீட்டிற்கு வந்து நிம்மதியாக படுத்து கொண்டான் பரமு. அந்த தண்டனை அப்பாவுக்கு போதுமானதாக பட்டது பரமுவுக்கு. மாமா அறையில் விளக்கு இன்னமும் எரிந்து கொண்டிருந்தது. அவர் இன்னமும் கூட தூங்கவில்லை, தூங்கவும் மாட்டார். நடந்ததை அசை போடுகிறார், நடந்ததை புரட்டி பார்க்கிறார். இனி பார்த்து என்ன பிரயோஜனம்? விசேஷம் நின்று போனது தானே. விடிந்தது. பாத்ரூம் போவதற்காக போனவன் மாமியாரிடம் மாமா சொல்லி கொண்டிருந்ததை கேட்டு அப்படியே நின்றான். என்னை பத்தி உனக்கு தெரியுமா? அன்னைக்கிலே மதிக்காத இடத்துக்கு போக மாட்டேன்னு எவ்வளவு விவாதம் பண்ணார் மாப்பிள்ள. அவரால் என்னை ஜெயிக்க முடிஞ்சுதா? எப்பவும் நான் இறங்கி வரமாட்டேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. என்னை பத்தி ஜெயிச்சது நீங்க இல்ல மாமா, நாதான் என்றபடி உள்ளே நுழைந்த பரமு, நீங்க சொன்னபடி சித்ராவும் நானும் ஊருக்கு போய் விசேஷத்தை முடிச்சுக்கிட்டு வந்திருந்தோம்னா ஜெயிச்சது உண்மையிலேயே நீங்க தான். நானும் அதை ஒத்துக்கிறேன். உங்களை தாண்டி நாங்க போகலையே. உங்க பிடிவாதத்திலே நீங்க ஜெயிச்சிட்டதா நினைக்கலாம். ஒருவேளை என்னோட உணர்ச்சிகளுக்கு மட்டும் மதிப்பு கொடுத்து நாங்க ஊருக்கு போயிருந்தோம்னா, தன்னிச்சையா விசேஷத்தை முடிச்சிருந்தோம்னா ஜெயிச்சது என்னவோ நீங்க தான். சித்ராவை நீங்களே ஒருபடி இறங்கி வந்து விட்டு கொடுத்து இந்த விசேஷத்தை நல்ல விதமா முடிச்சு கொடுத்திருந்தா கூட ஜெயிச்சது நீங்க தான். என்னோட மனசுல ஒருபடி மேலேயே போயிருப்பீங்க. மனிதர்களை ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல மாமா, மனசை ஜெயிக்கணும், அதுதான் முக்கியமான வெற்றி. ஆனா ஒரு விஷயம் மாமா, விட்டு கொடுக்கறதுல கூட ஒரு வகையில் வெற்றி தான். அதுதான் இன்னைக்கு என்னை மாதிரி சின்னவங்களுக்கும் உங்களை மாதிரி பெரியவங்களுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு தவிக்குது. ஏன் அப்பா அழைக்காம நீங்க வந்திருந்தீங்கன்னா அது கூட ஒரு வகை மௌன தாக்குதல் தான். அப்பா வெட்கப்பட்டு போயிருப்பார். என்ன பண்றது, பிடிவாதமே வாழ்க்கையா போய்விட்டது. ராமநாதனுக்கு தான் செய்ததெல்லாம் தப்பாக தெரிந்தது இப்போது. நன்றி, வணக்கம். இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய கதைகள் தினந்தோறும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர்றதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.